வணக்கங்க. இப்போ வந்து பேக் பார்ட் எப்படி கட் பண்ணலான்றத பார்க்கலாம். பேக் பார்ட்டுக்கு வந்து பீஸ் வந்து 2ஆ ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்கேல் 2 இன்ச்சு கிட்ட கோட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி மார்க் பண்ணலான்றத. 2 இன்ச்சு கோடு போட்டுட்டு சாதா ப்ளவுஸை 2ஆ ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு 2ஆ ஃபோல்டு பண்ணி துணி மேலே போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஈவனாக கரெக்டாக இருக்கா, சுருக்கம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் இத்தனைக்கும் மெஷர்மெண்ட்டு வந்து ப்ளவுஸ் வச்சு தான் பண்ண போகிறேன், டேப் வச்சு பண்ண போகிறதில்ல. பாருங்கள் எப்படி பண்ணலான்றத. இந்த கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து பேக் பார்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் கீழே விட்டு மார்க் பண்ணி சொன்னாங்க. இப்போ 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ண போகிறேன். எப்படின்றத பார்க்கலாம். பீஸை வந்து ஃபோல்டு பண்ணி போட்டாச்சு. இப்படி ஃபஸ்ட்டு எப்படி மார்க் பண்ணலான்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈவனாக ஹைட்டை முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். இங்கே தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து தையல் போட்ட இடத்துக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கழுத்து பகுதியை பாருங்கள், கரெக்டாக ஈவனாக இந்த இடத்துக்கும் ஈவனாக வச்சு மார்க் பண்ணிங்கன்னா ஒரு மார்க்கிங் கிடைக்கும். மார்க் இருக்கிற இடத்துல பண்ணக்கூடாது, அதை விட்டு ஒரு 1/2 இன்ச் முன்னே ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல. இதே மாதிரி கழுத்து விட்டு இங்கே மார்க்கிங் இருக்குது, இந்த ஒரு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் மேலே. அதே மாதிரி தோள்பட்டை இருக்கீங்களா, தோள்பட்டையிலேருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு இந்த இடத்துல மார்க்கிங் நேராக இருக்குங்களா, நேராக இருக்கிற இடத்துலேருந்து 1/2 இன்ச்சு மேலே. அதே மாதிரி கை ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துல மார்க்கிங் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல மேலே ஒரு 1/2 இன்ச்சும் அந்த இடத்த வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஜாயிண்ட் ஆகிற இடம், இது மெயின், இதுதான் தேவை. ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு. இப்போ இந்த கை வெட்டு இருக்குங்களா, இந்த கை வெட்டு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த மார்க்கிங்லாம் பண்ணிக்கலாம், இல்லை ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே மார்க் கொடுத்துருக்காங்களே, இந்த இடத்துலேருந்து ஒரு வளைவா. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து நான் மெஷர் டேப் எல்லாமே மார்க்கிங் பண்ணேன். இது உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரணுனால இந்த மார்க்கிங். இது ஒரு ஸ்டெப்பு. இது எப்படி பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் சேர்த்து கட்டிங் வீடியோ. இப்போ வந்து இது பேக் பார்ட் பண்ணியாச்சு. இந்த பேக் பார்ட்டை வச்சு அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் கட்டிங் பண்ண போகிறேன். இந்த கழுத்து இருக்கீங்களா, கழுத்து கிட்ட ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணணும். இந்த ஆரோ மார்க்கு கொடுத்துடலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆரோ மார்க், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க்.